பிரித்தானியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்மார்ட் போன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும். மஹிந்த கோத்தாபய ராஜபக்ஷ இருவரும் ஜனாதிபதியாக வர முடியாது. எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவோ அல்லது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ஷவோ நடைமுறையில் உள்ள சட்டத்துக்கமைய இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வர முடியாது. எனினும் சுதந்திர கட்சியின் வேட்பாளராக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீண்டும் களமிறங்குவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்தார். அனுராதபுரத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், சுதந்திர கட்சி, பொதுஜன பெரமுன உள்ளிட்ட பல கட்சிகளுடன் இணைந்து பாரிய கூட்டமைப்பாக எதிர்வரும் தேர்தலில் களமிறங்கும். நாம் சட்டத்துக்கு கட்டுப்படும் பிரஜைகள். சட்டம் அனைவருக்கும் சொந்தமானது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கீதா குமாரசிங்க இரட்டை பிரஜா உரிமை வைத்திருந்த குற்றச்சாட்டின் காரணமாக தனது நாடாளுமன்ற ஆசனத்தை இழந்தார். இதே சட்டம்தான் கோத்தபாய ராஜபக்ஷவுக்கும் உள்ளது. சட்டம் அனைவருக்கும் பொதுவாக நடைமுறைப்படுத்தப்படும். அத்துடன் சிறைச்சாலைக்குள் இடம்பெறுவதாக குறிப்பிடப்படும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். போதைப்பொருள் கடத்தல் மாஃபியாவை கட்டுப்படுத்த ஜனாதிபதியின் பணிப்புரையின் பேரில் உச்சகட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மீண்டும் நாட்டு தலைவரை தீர்மானிக்கும் போது நாட்டு மக்கள் 1-2 தடவைகள் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.